நைட்டு எப்படி படுத்தினேன்னு தெரியல, ஒரு சைடாக கழுத்து சுருக்கு பிடிச்சிக்கிச்சு. அது இப்போ பயங்கரமாக வலிக்குது. இந்த சுளுக்கின் காரணத்தால் சமையல் வேலையை ரத்து செய்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதாவது லஞ்சு கட்டி கொடுக்கணுமே. ஆனால் சிம்பிளாக ஏதாவது சுலபமாக செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே சமைக்க போயிட்டேன். ஆனால் இன்னொன்று யோசிச்சுக்கிட்டேன் எனக்கு நானே, நம்ம டெய்லியுமே சிம்பிளாக தானே செய்கிறோம், இதை விட சிம்பிளாக என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டேன். அரிசியும் பருப்பையும் வேக போட்டுக்கிட்டேன். கடையிலே இருக்கிறதுலே சின்னதாக தேடி பொறுக்கி எடுத்த காலிஃப்ளவர் தான் இது. அதை முதல்ல சூடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம்னு சொல்லி வேக போட்டிருந்தேன். பார்த்தா தண்ணி எல்லாம் கொதிச்சு கீழே பொங்கி ஊற்றிருச்சு. என்னைக்கு வேலை செய்யக்கூடாது, சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கிறேன்னா அன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வேலை வரும். அமேசானில் ஒரு ஸ்ப்ரவுட் மேக்கரும் அப்புறம் வெஜிடபிள் சாப்பிங் போர்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்திருந்தது. வீட்டிலே முளைக்கட்டின பயிரை ரெடி பண்ணி நான் ஃபஸ்ட்டு டே ஒரு பயிர் சாப்பிட்டு பார்த்தேங்க. ஆனால் எனக்கு செட் ஆகலை. வாந்தியாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு செட் ஆகிடுச்சு. டெய்லி ஒரு முளைக்கட்டின பயிர் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போட்டு முளைக்கட்டின பயிர்களை அப்படியே சாப்பிட்டு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அதை வச்சு வேறு ஏதாவது ரெசிபிஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு வழியாக மதியானம் லஞ்சுக்கு பிசிபிலி பாத்தும் காலிஃப்ளவர் 65 கூடவே ஸ்நாக்ஸும் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன்.